ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு சாரி ப்ளவுஸில் எப்படி கைக்கு டிசைன் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ட்ரேஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ட்ரேசிங் வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஆரி நீடில் பொறுத்தவரையிலையும் நம்ம டூலிப் பிராண்டும் யூஸ் பண்ணலாம். டூலிப் இல்லாமல் நார்மலாக அயன் நீடலும் சேல் ஆகுது. இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் டூலிப் பிராண்ட் தான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அயன் நீடலும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். பட் கொஞ்சம் தூரம் தான் காட்ட முடியும். அதுக்கப்புறம் நான் டூலிப் பிராண்ட்லேயே நான் செய்ய ஆரம்பிச்சிடுவேன். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு செயின் போட்டுட்டு காட்டுறேன். செயின் ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 3mm பீட்ஸ் தான் எடுக்கிறேன். இது டல் கோல்டு. இது பீட்ஸ் நீடில்னு நீங்கள் கடையில் கேட்டிங்கனாலே தருவாங்க. இது அயன் நீடில் இரும்பில் இருக்கும். நம்ம டூலிப் நீடிலில் செய்யும் போது 3 பீட்ஸ் 4 பீட்ஸ் தான் நம்மளால் எடுக்க முடியும். அயன் நீடிலில் நிறைய பீட்ஸ் எடுத்து செய்யலாம். தையல் நூல் நான் சேம் கலர் தையல் நூல் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த அளவுக்கு நம்மளால் பீட்ஸை எடுக்க முடியும். ஃபுல்லாக லோட் பண்ணிக்கணும். ஃபுல்லாக லோட் பண்ணிவிட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். 3mm பீட்ஸை பொறுத்தவரையும் நான் ஒவ்வொரு பீட்ஸாக தான் நான் போடுவேன். நிறைய பேர் 2 3லாம் போடுவாங்க. அது என்ன ஆகும்னா நம்ம ஃப்ரேமை விட்டு துணியை கலட்டும் போது அந்த பீட்ஸ் எல்லாம் கீழே அப்படியே தொங்குற மாதிரி இருக்கும். ஹேங்கிங்காக இருக்கும். பார்க்குறதுக்கு நீட்னஸ் இருக்காது. அதனால் நான் கொஞ்சம் மெனக்கட்டாலும் பரவாயில்லன்னு ஒவ்வொரு பீட்ஸாக தான் கட்டுவேன். சுகர் பீட்ஸ் எல்லாம் நான் போடும்போது 2 பீட்ஸாக போடுவேன். இந்த நிறைய பீட்ஸை கையில் வச்சுட்டு போடும்போது என்ன ஆகும்னா அது விழுகிற மாதிரியே ஃபீல் ஆகும். நம்ம அதை கையில் நம்ம இந்த மோதிர விரல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். அந்த பீட்ஸை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். விடவே கூடாது. விட்டிங்கன்னா கீழே விழுந்துடும் எல்லாமே. ஒவ்வொரு பீட்ஸாக நம்ம சுண்டு விரலால் தட்டி தட்டி விட்டு போட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம கொடி ஷேப்பெல்லாம் போடும்போது ஒரு லைன் சரி போட்டுட்டு அதுக்கப்புறம் பீட்ஸ் போட்டு மறுபடியும் அதுக்கு பக்கத்தில் சரி போட்டோன்னா பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ 3mm பீட்ஸ் ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒரு லைன் செயின் போட்டு 3mm பீட்ஸ் போட்டுட்டு பக்கத்தில் இன்னொரு லைன் செயினும் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்ததாக இதில் சின்ன சின்னதாக கோடாக வரைஞ்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதில் ஒரு லீஃப் டிசைன் போடலான் இருக்கேன். அந்த லீஃப் டிசைன் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். டைம் கிடைக்கும் போது செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த லீஃபை மேலே இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 4 சுகர் பீட்ஸை கோர்த்து கீழே ஒரு செயின் போட்டு ஒரு கிரிப் செயின் போட்டுக்கிறேன். மறுபடியும் இது ரைட் சைடில் மேல் பக்கமாக ஒரு செயின் போட்டு ஒரு கிரிப் செயின் போடுறேன். 4 சுகர் பீட்ஸை கோர்த்து கீழ் பக்கமாக ஒரு செயின் போட்டு ஒரு கிரிப் செயின் போடணும். அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் மேல் பக்கமாக ஒரு செயின் போட்டு ஒரு கிரிப் செயின் போட்டுறேன். 4 சுகர் பீட்ஸை கோர்த்து கீழே ஒரு செயின் போட்டு ஆரி நாட் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஒரு கிரிப் செயின் போட்டும் ஆரி நாட் போடலாம், அப்படியும் போடலாம். இப்போ அடுத்து இருக்கிற எல்லா அந்த சின்ன மார்க்குகள்லேயும் நான் இந்த லீஃப் பேட்டர்னை போட போகிறேன். இந்த லீஃப் 3 தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் அடுக்கடுக்க கீழே ஒரு லீஃப் பெரிய சைஸ் லீஃபாக கூட போடலாம். பட் இந்த கஸ்டமர் ரொம்ப ஓவராக வேணாம் அப்படின்னனால கொஞ்சம் சின்னதாகவே நான் லீஃபை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்ததாக இங்கே கீழே சின்னதாக பார்டர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. அதனால் ஒரு 2 லைன் செயின் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன்.
அடுத்ததாக சுகர் பீட்ஸ் வந்து போட போகிறேன். சுகர் பீட்ஸை நான் 2 பீட்ஸாக தான் போடுறேன். நான் வந்து பீட்ஸ் எல்லாமே நார்மல் சீவிங் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணுறேன். தையல் நூல், நம்ம தையல் மிஷினில் போட்டு தைப்போம் இல்லையா, அந்த நூல் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நூல் கலர் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட கலரே நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஒரு லைன் சுகர் பீட்ஸ் போட்ட பிறகு ஒரு 3 mm ஒரு சுகர் பீட்ஸ், ஒரு 3 mm ஒரு சுகர் பீட்ஸ் இப்படி போட போகிறேன். இது வந்து நம்ம ஊசியில் எடுக்கும் போதே அந்த மெத்தட்லேயே நீங்கள் எடுக்கணும். 3 mmமையும் சுகர் பீட்ஸும் ஒரே டைம்லேயே நம்ம குத்தி செயின் போடலாம், ஒன்றும் ஆகாது. பட் நான் 1 by 1 தான் போடுறேன். ஏன்னா நீங்கள் ரெண்டும் சேர்த்து போடும்போது ஒரு லுக் இருக்கும், நம்ம 1 by 1 போடும்போது ஒரு லுக் இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக போடும்போது இன்னும் கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும், லூஸாக இருக்காது. இப்போ இந்த லைனில் வந்து ஸ்டோன் ஓட்ட போகிறேன். ஸ்டோன் வந்து நான் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுறேன். B6000 நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ க்ளூவை பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் நிறைய நம்ம போட்டு யூஸ் பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிக்கு வாங்கி வச்சோம் நம்ம வந்து செய்யலாம். ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து ஆரி நீடில்லையே பேக் சைட்லேயே நம்ம வந்து க்ளூவில் தொட்டுட்டு ஸ்டோனை வந்து எடுத்து ஒட்டியிருப்போம். ஸோ இந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக வந்து இந்த ஸ்டிக் வந்திருக்கு, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை பற்றின டீட்டெயில் வந்து நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், டைம் கிடைக்கும் போது செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டோன் ஒட்டும் போது நான் கொஞ்சம் இடைவெளி விட்டு தான் ஒட்டுறேன். ஏன்னா அதில் வந்து சுகர் பீட்ஸ் போட போகிறேன். ஸ்டோன் ஃபுல்லாகவே ஒட்டி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது காயறதுக்கு டைம் ஆகும். ஸோ மேலே கொடி ஷேப்லலாம் எம்டியாக இருக்குது, இதில் வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம். நான் வந்து டேப்லெட் பீட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு நல்ல பெருசாக இருக்கிறதுனால இந்த இடத்துல வேறு எந்த ஒர்க்குமே செய்ய தேவையில்லை, இந்த ஒரு பீட்ஸ் போட்டாலே போதும். ஸோ இந்த 3 கொடி ஷேப்புக்கும் நான் வந்து இந்த பீட்ஸ் தான் போட போகிறேன். ஸோ வேறு ஏதாவது சின்ன பீட்ஸ் போட்டோன்னா நம்ம அதை சுற்றி வேறு ஏதாவது பண்ணணும் மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம எம்டியாக விட்டாலுமே நல்லா தான் இருக்கும், அதனால் நான் இது எம்டியாகவே விட போகிறேன். இந்த 2 கொடியிலையுமே இதே பீட்ஸ் தான் போட போகிறேன். நார்மலாக நம்ம ஆஃப் பீட்ஸு 3 mm எல்லாம் நார்மல் பீட்ஸை எப்படி நம்ம போடுறோமோ அதே மெத்தடு தான், எந்த பெரிய டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. அடுத்ததாக இந்த ஸ்டோனுக்கு பக்கத்தில் சுகர் பீட்ஸ் வந்து நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து 3 mm பீட்ஸும் போட போகிறேன். அடுத்ததாக ஒரு லைன் வந்து ஒயிட் பேர்ல் போட போகிறேன். ஏன்னா ஒயிட் பேர்ல் போட்டோன்னா இந்த ப்ளவுஸ் கலருக்கு இந்த ஒயிட் பேர்ல் எடுத்து கொடுக்கும், அதனால் நான் வந்து ஒரு லைன் மட்டும் ஒயிட் பேர்ல் போடுறேன். ஒயிட் பேர்ல் போட்ட பிறகு ஃபைனலாக 3 லைன் செயின் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன்.
இப்போ இந்த ஸ்டோன் பக்கத்தில் நல்லா காஞ்சிடுச்சு இல்லையா, இந்த இடத்துல நான் என்ன செய்ய போகிறேன்னா ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் நடுவில் 3 சுகர் பீட்ஸ் வந்து கோர்த்து செயின் போட போகிறேன். ஸோ இது பக்கத்தில் நிறைய செயின்லாம் போட தேவையில்லை. 3 சுகர் பீட்ஸும் ஒரே லைனில் அப்படியே கோர்த்துட்டு ஒரு செயின் போட்டு ஒரு கிரிப் செயின் போடணும். மறுபடியும் நான் அந்த லைன்லேயே ஒரு 2-3 செயின் போட்டு அடுத்த லைன் வந்து கவர் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம ஆரி நாட் போட்டு அடுத்த லைன் போகணுன்னு அவசியம் இல்லை. ஒரு கிரிப் செயின் போட்டு நம்ம அந்த லைனில் எவ்வளோ கேப் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி செயின் போடலாம். நான் வந்து 2 செயின் போடுவேன், அப்படி இல்லைன்னா பெருசாக ஒரு செயின் போடுறேன். இந்த ஸ்டோனுக்கு ஏற்ற மாதிரி போட்டால் போதும். ஸோ பா ஷேப்பை அப்படி மாற்றி நம்ம எழுதுனா எப்படி இருக்குமோ அந்த டைரெக்ஷனில் தான் நான் வந்து 2 பக்கமும் மாற்றி நான் வந்து சுகர் பீட்ஸை போட்டுக்கிட்டே போகிறேன். ஆனால் ஒவ்வொரு டைமும் நம்ம டைரெக்ஷன் மாறும்போது கிரிப் செயின் போட்டுட்டு டைரெக்ஷன் மாறினா ரொம்ப நல்லது. ஏன்னா கலராமல் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ இடைவெளி வருதோ அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. எனக்கு இந்த இடத்துல 3 சுகர் பீட்ஸ் போடுற அளவுக்கு தான் இடைவெளி இருக்குது. அதனால் 3 சுகர் பீட்ஸாக போடுறேன். அடுத்ததாக இந்த சென்டரில் அட்டாச் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி 3 பேட்ச் ஒர்க் வந்து நான் செஞ்சு ரெடியாக வச்சுருக்கேன். இந்த பேட்ச் வந்து ஆல்ரெடி நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டேன். டைம் கிடைக்கும் போது செக் அவுட் பண்ணி பாருங்கள். பார்க்கும்போது 3D எஃபெக்டில் இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த லோட்டஸை வந்து நான் செஞ்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல நம்ம அப்படியே தைச்சோன்னா நல்லா இருக்காது. அதனால் ஒரு ஆஃப் பீட்ஸை வந்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இதை அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ நார்மலாக நம்ம கையால் தைக்கிற ஊசி இருக்கு இல்லையா, அதில் ஒரு நூலை கோர்த்து நம்ம வந்து முடிச்சு போட்டுருணும். துணிக்கு கீழே இருந்து ஊசியை வந்து மேலே குத்திட்டு இந்த பீட்ஸை இதில் கோர்த்து நம்ம தைச்சிக்கிறணும். அதுக்கு மேலே இந்த லோட்டஸை வச்சுட்டு கையாலேயே நம்ம வந்து டேக் பண்ணணும். மேலே வந்து ஓப்பனாக அப்படியே விட்டுட்டு சைடில் அப்படியே ஃபுல்லாக நான் வந்து கையாலேயே தைச்சி விட போகிறேன். ஸோ இது பிஞ்சு வராமையும் இருக்கணும், அந்தளவுக்கு கொஞ்சம் டைட்டாகவும் இருக்கணும். ஸோ மேலே மட்டும் கேப்பாக விட்டுட்டு மற்ற எல்லா இடமும் தைக்கிறேன். அடுத்ததாக இங்கே கொஞ்சம் கேப் இருக்குது பாருங்கள். இந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்காக ரவுண்ட் ஷேப்பில் கிளிப் ஸ்டோன் தான் ஒட்ட போகிறேன். நான் வந்து ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டோனை வந்து ஒட்டிடுறேன். இந்த கேப்பில் வந்து நம்ம ஸ்டோன் ஒட்டும் போது பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம சீக்வன்ஸும் தைக்கலாம், வேறு ஏதாவது பீட்ஸ் கட்டுறதுனாலும் கட்டலாம். நான் ஆல்ரெடி போட்ட ப்ளவுஸில் வந்து இதே ஸ்டோன் தான் ஒட்டியிருந்தேன். ஸோ கஸ்டமருக்கு இப்படியே இருந்தாலும் பரவாயில்லன்னு சொன்னனால நான் அதே மாதிரியே செய்துட்டேன். கொஞ்சம் டிசைன் மட்டும் நான் மாற்றிருக்கேன். கீழே வந்து ஹேங்கிங்கும் இதில் வச்சுருக்கேன். ஹேங்கிங் எப்படி தைக்கணும்னு ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டைம் கிடைக்கும் போது செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.